தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 அந்த நியூ இயர் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறது யாருக்கு அப்படின்னா வந்து அது இந்த சிறை டீமுக்கு தான் இருக்கும் இல்லையா. 2025 அந்த வருஷத்தின் கடைசியில் இப்படி ஒரு படம், அந்த வருஷத்தையே தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு படம். படத்தில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒருத்தர் வந்து அந்த அன்ஷிமா கிட்ட வந்து தோலில் கை போட்டுக்குமா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் வந்திருப்பார். அவரிலிருந்து அந்த படம் முழுவதும் ஒரு கேரக்டரும் வந்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த அன்ஷிமாவுடைய அம்மாவாக வந்திருந்த அவங்க மாட்டுக்கு வந்து தண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பொண்ணு என்ன பண்ணிட்டு வரா அப்படின்னு தெரியும். ஆனால் அது வந்து அவள் வாயிலே சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சதும் விஷயம் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அது வந்து அவள் வாயில் சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சீனில் அவங்க நடிச்சிருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. ஏதோ அவங்க பொண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்து அவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. ஒரு கேரக்டரும் சொல்லலாம். நம்ம மூணாறு ரமேஷை பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படி என்ன தான் இவர் பண்ணியிருப்பாரு, 2 சீன் தான் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து பயங்கரமாக பேசப்படுது. அப்படி என்ன தான் அந்த மூணாறு ரமேஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 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 வார்த்தை தான் சொல்லுவார். அதுதான் அந்த மூணாறு ரமேஷுடைய அந்த கேரக்டர் வந்து அப்படி நம்ம மனசுலலாம் நிற்கிறதுக்கு காரணம் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான். அது எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக்ல அதுக்கப்புறம் இன்னொரு காட்சியில் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த 2 வரி தான், அந்த 2 வார்த்தை தான் வந்து அவருடைய அந்த கேரக்டர் அப்படி தூக்கி நிறுத்தது. அவ்வளோ நாள் காதலனை பிரிஞ்சு இருந்தாச்சு. விக்ரம் பிரபு வந்து சொல்கிறத ஒழுங்காக புரிஞ்சு அதை வந்து கேட்டு செஞ்சுட்டோன்னா வந்து அதை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா காதலனை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து உண்மையிலேயே அவ்வளோ நாள் காதலனுக்காக காத்திருந்த ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு அதை என்னென்னலாம் செய்யணும், அவங்க வந்து சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உணர்ந்து செய்வாங்க பாருங்கள். விக்ரம் பிரபு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ கவனமாக அன்ஷிமா கேட்குற மாதிரியான அந்த அது வந்து நடிப்பு தான். ஆனால் வந்து உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு வந்து காதலனை எப்படியாவது வெளியில் எடுக்கணும், அதுக்கான அந்த தவிப்பு அப்படியே தெரியுது. அந்த அந்த நடிப்பில் வந்து அவ்வளோ யதார்த்தம் இருந்தது. அத்தனை பேருடைய அந்த நடிப்புலையும் வந்து அவ்வளோ யதார்த்தம் இருந்தது தான் வந்து இந்த படத்தை இப்படி தூக்கி நிறுத்தியிருக்கு. விக்ரம் பிரபுவை பொறுத்த வரைக்கும் கும்கி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். படத்தில் விக்ரமுக்கு வந்து அவ்வளோவா நடிப்பு வரல, அதாவது விக்ரம் பிரபுக்கு வந்து அதிகமாக நடிப்பு வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா தம்பி ராமையாவுக்கு தான் அதிகமான டைலாக் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து விக்ரம் பிரபுவுக்கு வந்து அதிகமான டைலாக்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு பேஜ் அவ்வளோதான் இருக்கும். அவர் பேச வேண்டிய டைலாக்ஸ் எல்லாம் வந்து தம்பி ராமையாவை வச்சு பேச வச்சுருப்பாங்க. நிறைய டைலாக்லாம் பேசுகிற அளவுக்கு அவர் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படலை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கும்கியில் வந்து ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கும்கியிலேருந்து சிறைக்கு வரும்போது விக்ரம் பிரபு வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து மெச்சூர்டான ஒரு ஆக்டர் ஆகிருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் தெரியுது. அதுவும் கடைசியில் அவர் சொல்கிற அந்த ஒரு டைலாக் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ நல்லா அந்த விஷயத்தை சொல்கிறது வந்து அவ்வளோ உணர்ந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அப்துல் ரவுஃப்ன்றவர் யார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த க்யூரியாசிட்டி வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்தது. ஏன்னா மூணாறு ரமேஷ் சொல்லும்போது அப்துல் ரவுஃப் அப்படின்ற அந்த பேரை சொல்லும்போது வந்து அந்த அப்துல் ரவுஃபை பற்றி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக யாராவது எடுப்பாங்க. அந்த அப்துல் ரவுஃப் யார் அப்படின்றது நிறைய பேர் அதை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துடைய ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து விஜயகாந்துடைய பூந்தோட்ட காவல்காரன், வைதேகி காத்திருந்தால், செந்தூர பூவே, இந்த படத்துடைய கதை தான். இதுதான் அந்த ஒன்லைன். ஆனால் அதை வந்து இந்த போலீஸ் பின்னணியில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒரு நாள் ஸ்டேஷனில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு பின்னணியில் காட்டினது தான் இந்த படத்தை வந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டுது. அதுவும் வைதேகி காத்திருந்தால், செந்தூர பூவே மாதிரி ஒரு கதையை வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்லைனை வந்து டைரக்டர் சுரேஷ்குமாருக்கு வந்து இவ்வளவு நல்லா எடுக்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தமிழ், அதாவது கதை எழுதின தமிழுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கும், கோர்ட்டில் என்ன நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் எந்த படத்துலையும் காட்டாத பல விஷயங்களை நமக்கு இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த படத்துடைய கதை எழுதின தமிழுக்கு வந்து இந்த ஒரு பின்னணி வந்து நல்லா தெரிஞ்சதுனால தான். அது வந்து அவ்வளோ யதார்த்தமாக இந்த படத்தில் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அதிகாரத்தை வச்சு அவனால் என்ன பண்ண முடியுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுக்கு உதவ முடியுது அப்படின்றது தான் இந்த படம் வந்து கடைசியாக நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக கடைசியில் இந்த படத்தில் விக்ரம் பிரபு வந்து அப்படி ஒரு மெசேஜை வந்து நமக்கு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க எவ்வளவு நாட்டுக்கு போகிறாங்க, எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 5 வருஷத்தில் வந்து எவ்வளவு மாற்றங்களை செய்ய முடியும், அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய வரம் அவங்களுக்கு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு அதையெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது மோடி, ஸ்டாலின் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி அதிகாரம் கிடச்சி அதையெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தாமல் சீஃப் மினிஸ்டர் இல்லைனா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய அதிகாரம், அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 வருஷம் தான் கிடச்சிருக்கு, இன்னொரு 5 வருஷம் கிடச்சா அதுக்கு மேலே இன்னும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு 50% இல்லைன்னா ஒரு 30% அதை காட்டணும்ல. நாங்கள் இன்னொரு 5 வருஷம் இருந்தாலும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியாவது நமக்கு தெரியணும்ல. 12 வருஷமாக மோடி இருக்கிறார், இன்னும் ஏதாவது காட்டியிருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. 12 வருஷமாக மோடி இருந்து நம்ம 25 வருஷம் பின்னாடி தான் போயிருக்கோம்.
அவ்வளோ பெரிய அதிகாரம்லாம் கிடச்சி இந்த நாட்டில் எதுவும் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொன்ன மாதிரி தான் இருந்தது. சீஃப் மினிஸ்டருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, அதிகாரம் கையில் வச்சிருக்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிவுரை சொன்ன மாதிரி தான் இருந்தது இந்த படத்துடைய அந்த ஒரு மெசேஜ். 2025 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு வந்துக்கிட்டு இருந்த தமிழ் படத்துடைய அந்த ஒரு கிராஃபை வந்து இந்த படம் தூக்கி நிறுத்தியிருக்கு, வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அப்புறம் நியூஸ்ட்ரா அப்படின்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய அபிப்பிராயத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.